ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ரேண்டமான விலாக் தாங்க பார்த்துட்ருக்குறோம். இங்கே கிரைண்டரில் மாவு ஓடிட்டுருக்குது. இது செகண்ட் பேட்ச்சு. சைமில்டேனியஸாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நான் குலாப் ஜாமுன் செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு பேக்கெட்டு குலாப் ஜாமுன் மாவு, அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா டிஃபனும் பண்ணிகிட்ருக்கிறேன். நைட்டு டைமு ஈவினிங் டிஃபன் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இங்கே சேமியா உப்புமா தான். எண்ணெய் ஊற்றிட்டு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு கொதிக்க விட்டுருக்குறேன். 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு சேமியாவை நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் ஏன் குலாப் ஜாமுன் செஞ்சுட்ருக்கேன்னா, இன்றைக்கி February 1 எடுத்த வீடியோ இது. February 1 என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால் ஏதோ ஸ்வீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஈவினிங் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் போனதுனால யாரும் வீட்டில் இல்லை. ஏதாவது செஞ்சாலும் கூட சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. அவரும் ஸ்கூலுக்கு போயிட்டார். அதனால் ஈவினிங் தான் வர்றதுனால ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. நான் 2 பேக்கெட் சேமியா போட்டிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக பளபளன்னு நல்லா இருக்குங்க. நல்லா என்ன சொல்கிறது, பொலன்னு தனியாக உதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா, அது. இந்த சேமியாவில் நீங்கள் நிறையா பண்ணலாம். உப்புமா, பிரியாணி, பாயசத்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதுக்கு ஃபைனலாக நல்லா தேங்காய் துருவி போடணுங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடியாகிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் தம் போட்ட மாதிரி நம்ம ஒரு 2 கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் துருவி போட்டுட்டு சைட் டிஷ்ஷாக சட்னி, அப்படி இல்லைன்னா சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் அதுதான் வச்சுக்குவேன். சட்னி அப்படி இல்லைன்னா சாம்பார், இல்லைன்னா 2மே வச்சுக்குவேன் நான். இப்போ நான் 2மே வச்சுட்டேன். நான் இது உப்புமா மட்டும் இப்போ கிளறி வைக்கிறேன் சாப்பிட்ற டைமுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் தம்மில் இருக்கட்டும். இப்போ கிரைண்டரும் நான் ஆட்டி முடிச்சிட்டேன். தண்ணி கழுவிட்டு மாவில் கிளறி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். கிரைண்டர் கழுவி அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையானங்கிற உப்பு போட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் நான் உப்பு போட போகிறேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஒரு 7 டம்ளர் அரிசி போடுவேன். எல்லாருமே 5க்கு 1ன்னு போடுவாங்க. நான் ஒரு 7 போட்டுக்குவேன். நான் 7 to 8 கூட சேர்த்திக்குவேன் சம்டைம்ஸு. நல்ல உளுந்து நம்ம எந்த குவாலிட்டி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ப்ளஸ் குவான்டிட்டியும், சில உளுந்தெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். 3/4 டம்ளர் போட்டாலே நல்லா 1 டம்ளர் அளவுக்கு கொடுக்கும். அந்தளவுக்கு உபரி கொடுக்கும். நான் எடுத்துக்கிறது நல்ல குவாலிட்டியான உளுந்துனங்காட்டி நான் 7க்கு 1 போட்டிருக்கிறேன். நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி ஃபுல் ஓவர் நைட் வச்சுருவேன். நாங்கள் அரைக்கிற மாவு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே இதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். கரெக்டான ஒரு புளிப்பு ஆட் ஆகி இருக்கும். இப்போ பாத்திரத்தையெல்லாம் நல்லா ஓரமெல்லாம் எடுத்து வலிச்சு விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மார்னிங் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற போகிறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு மாவு. இந்த சைடு பார்த்திங்கன்னா சேமியாவும் நம்ம தேங்காய் துருவி நான் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ தேங்காய் போட போகிறேன். அவ்வளோதான். தேங்காய் போட்டாச்சு. நல்லா ஒரு மூடி தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய். ஃப்ரீசர்லலாம் நான் வைக்க மாட்டேன். அப்பப்போ வேணுங்கிறது துருவிக்குவேன் நான். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மூடி தேங்காய் போட்டு இப்போ கிளற போகிறேன். நல்லா குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் சேர்த்திக்கிங்க. நம்மளுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது தேங்காய். தேங்காயில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது. நல்லா சளிக்கு, சுகருக்கும் கூட தேங்காய் ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட நம்ம கோகனட் சாப்பிட்டுக்கலாம். அது நல்லா பச்சையான கோகனட்டில் வர மில்க்கு, எண்ணெய் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நாங்கள் எப்போவுமே கோகனட் நல்லா சேர்த்திக்குவோம். நாங்கள் இங்கே நல்லா பிசைஞ்சு இப்போ கிளறிட்டு நல்லா ஒரு மூடி தேங்காய் போட்டு அந்த சூட்லேயே நல்லா கிளறினோம்னா அது நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சேமியாவில் அவ்வளோவா டேஸ்ட் பஞ்சிங்காக இருக்காதுன்றதுனால நான் சேர்த்திக்கிட்டேன். அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. சைட் டிஷ்ஷாக கோகனட் சட்னி, நடக்கலை சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுனுக்கு மாவு உருட்டி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். சுகர் சிரப்பும் வச்சு நான் ஆற வச்சுட்டேன். நான் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. குட்டி குட்டி பால்ஸாக ஒரு 40 பால்ஸ் பக்கம் வந்தது. சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு அப்படின்னா அது ஒன் ஆஃப் தி குலாப் ஜாமுனும் ஒன்று. அதனால் நான் சீக்கிரமாக குலாப் ஜாமுன் தான் பண்ணினேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மெதுவாக போட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே மெதுவாக சூடாகி
ஹீட்டில் இருக்கணும், மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பால்ஸ் வந்து நல்லா அழகாக உப்பி வந்து பெருசாக வரும். நம்ம சிரப்பில் போடும்போதும் பார்த்திங்கன்னா இன்னொரு மடங்கு அப்படியே ஒரு பெருசு ஆகும் பால்ஸ், குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட போகிறேன். ஒன்று ஆயிலில் போடுற குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சுகர் சிரப்பு வந்து சூடாக இருக்கணும். நான் இங்கே ரெண்டுமே ரொம்ப மிதமான ஒரு சூட்டில் தான் வந்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இந்த சிரப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிருக்கிறேன். அதுதான் இந்த கலரில் இருக்குது. அது எதுக்குன்னா அந்த பால்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் அந்த மில்க்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணி செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதுக்காக தான் போட்டிருக்கிறேன். இப்போ மெதுவாக அந்த பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஊற வச்சிடலாம். சிம்பிளான ஒரு டிஃபன். அப்புறம் மறாத நாளுக்கு மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உப்மா அப்புறம் இந்த குலாப் ஜாமுன் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.